அனைவருக்கும் வணக்கம். நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் கம்மிங் ஜூலை 1 மேத்ஸ் அண்டு ரீசனிங் இந்த ரெண்டையும் கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரிஸுக்கு என்ன பேர் அப்படின்னா தேன் கணிதம். ஓகே, ஸோ ஒரு போட்டித் தேர்வில் மேக்ஸினுடைய பங்களிப்பு என்ன உங்களுக்கு தெரியும். ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா கணிதம். ஸோ அந்த கணித பகுதியில் நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கணும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்துடன் நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் தென் ஆஃப்லைன் இந்த ரெண்டுலையுமே இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொண்டு போக போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 25 டெஸ்ட்டு ஒரு வாரத்தில் திங்கள் புதன் வெள்ளி அந்த மாதிரி இருக்கும். ஸோ முதல் டெஸ்ட் நமக்கு ஜூலை 1 புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸில் 25 கொஸ்டின், ரீசனிங்கில் 25 கொஸ்டின், டோட்டலாக உங்களுக்கு 50 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 1 hour and 15 minutes, அதாவது 75 minutes அந்த மாதிரி கால்குலேஷன். ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வீடியோ ஆர் பிடிஎஃப் இந்த ரெண்டு மோடில் ஏதாச்சும் ஒரு மோடில் கொடுத்துருவாங்க. இப்போ ஆஃப்லைன் பொறுத்தவரை ஆல் ஓவர் தமிழ்நாடு டாப்னுடைய 87 பிரான்ச்சில் நீங்கள் ஆஃப்லைனில் போய் இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆன்லைன் பொறுத்தவரை உங்களுக்கு நம்முடைய தென் டெஸ்ட் பேஜ் வெப்சைட் அதுலேயோ இல்லை டேப் ஆப்லேயோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அஸ்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இப்போ குரூப் 1 கால்ஃபராக இருக்குது. ஓகே, ஜூன் 30 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 1 month டியூரேஷன். அகைன் எக்ஸாம் பொறுத்தவரை செப்டம்பர் 6. அந்த செப்டம்பர் 6 அந்த தேர்வை மையமாக வைத்து தான் இந்த ஷெடியூல் 2 months ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். ஒன்ஸ் இந்த 2 monthsல இந்த மேக்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் அதுக்கடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ செப்டம்பர் 6 அப்படிங்கிறது குரூப் 1 எக்ஸாமும், அக்டோபர் 25 அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாமும், டிசம்பர் 20 அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாமும், அடுத்தடுத்த எக்ஸாம் தொடர்ந்து 1 by 1 நடக்க இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த 2 months நீங்கள் மேக்ஸுக்காண்டி டெய்லி ஒரு 1 hour and 50 minutes நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா நிச்சயமாக குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இம்மாதிரியான தேர்வுகளில் உங்களால் கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லிசன் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் இருக்கக்கூடிய குரூப் எக்ஸாம் குரூப் 1 2 2A தென் 4 இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 months நம்ம அண்டர் ப்ரிப்பரேஷன் இருப்போம். பட் இப்போ ஃபுல்லாக ப்ராக்டிக்ஸ். ஓகே, படிப்பதை விட தேர்வுகளை பார்ப்பது வெற்றிக்கான முதல் படிமாங்க. உண்மைதான், எவ்வளோ டெஸ்ட் எழுதுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம முன்னோக்கி போகிறோம் அப்படிதான் அர்த்தம். அதன் அடிப்படையில் மேக்ஸில் நீங்கள் தன்னிறைவு அடையணும் அப்படின்னா இதில் 25 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 25 டெஸ்ட்டையும் ஆப்ஷன் ஆகாமல் பொறுமையாக நிதானமாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரிஜினல் எக்ஸாம் உங்களால் ஸ்கோர் நல்லா பண்ண முடியும். 25 அவுட் ஆஃப் 25 உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற இடத்துல உறுதியாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, ஸோ இது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகுது. மேக்ஸில் டிஎன்பி சிலபஸ் தென் ஸ்கூல் புக் 2 கவர் ஆகுது. அது மாதிரி ரீசனிங்கில் அஸ்பர் சிலபஸ். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங், டைஸு, பசில்ஸு, அகைன் நியூமெரிக்கல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங், ஓகே, வென் டயக்ராம், இந்த டோட்டல் அஸ்பர் சிலபஸ் என்ன டாபிக் அண்ட் சிலபஸ் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெஸ்ட் பேஜ் பொறுத்தவரை மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான டெஸ்ட் பேஜ். இது பேர் தேன் கணிதம். ஓகே, நம்பர் ஆஃப் டெஸ்ட் பாருங்க, 25 plus டெஸ்ட், நம்பர் ஆஃப் டெஸ்ட், நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1200 plus questions. ஓகே, 2 months duration. இது ஆன்லைன் தென் ஆஃப்லைன் ரெண்டுலுமே உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட்ஸ் ஆன் 1st July 2026. ஜூலை 1 தேன் கணிதம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் ஆன்லைனில் என்ன போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 கான்டாக்ட் நம்பர் இருக்குது, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9342326500 இந்த எண்ணிலும், இல்லை என்றால் 76958565
9500 இந்த எண்ணிலும் அல்லது 9500384300 இந்த எண்ணிலும் இந்த 3 எண்களில் ஏதாச்சும் ஒரு எண்ணில் ஜஸ்ட் நீங்க வந்து தேன் கணிதம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணினா எங்களுடைய ஆன்லைன் டீம் வந்து ஃபர்தரா உங்களுக்கு அட்மிஷன் தேவையான எல்லா சப்போர்ட் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ லிசன், நம்ம பிடிஎஃப் பார்க்கலாமா? ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டெஸ்ட் பேஜ் பொறுத்தவரை பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் பொறுத்தவரை ஜூலை 1 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ பிடிஎஃப் பாருங்க. டேப் ஆன்லைன் படிப்பகம், டேப் டாப் அப்படி சொல்லுவாங்க. 1200+ கொஸ்டின்ஸ், 2 months டியூரேஷன். இது கான்டாக்ட் நம்பர். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஓகே பாருங்க, இந்த டெஸ்ட் ஆன்லைன் தென் ஆஃப்லைன் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை 1, 2026, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அட்மிஷன் க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது ஜூலை 20. ஜூலை 20 அப்படிங்கிறது அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும். 20 days கேப் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மொத்தமே 2 months தான். நீங்கள் 1 month கழிச்சு ஜாயின் பண்ணால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது பேஜ் நேம் வந்து தேன் கணிதம். தேன் கணிதம். இது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். டியூரேஷன் 2 months டியூரேஷன். டெஸ்ட் ஹவர்ஸ் பொறுத்தவரை 75 minutes. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 1 hour and 15 minutes வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ஆன்லைன். ஓகே, ஸோ ஆஃப்லைன் ஃபீஸ் அப்படின்னா இன்க்ளூடிங் 18% GST. ஸோ ஆஃப்லைன் ஃபீஸ் பொறுத்தவரை நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 700 rupees. அகைன் வந்து பைலிங்குவல் கொஸ்டின் அப்படின்னா 800 rupees வந்து சார்ஜ் பண்ணுறோம். இது நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ரூபாய் 600 அப்படிங்கிறது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும். கொஸ்டின் பைலிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 100 சார்ஜ் உங்ககிட்ட பண்ணுறாங்க. இது ஆஃப்லைனில். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூ அண்ட் ஓல்டு போத் ஆர் ஈக்குவல். உங்களுக்கு வந்து 400 அப்படிங்கிறது வந்து சார்ஜ் பண்ணுறோம். 400 சார்ஜஸ் அப்படிங்கிறது பைலிங்குவல் கொஸ்டின். ஓகே, லிசன். இப்போ கொஸ்டின் நியூ அண்ட் ஓல்டு. ஆஃப்லைனில் நியூனா 700, ஓல்டு அப்படின்னா 600. நியூ அப்படின்னா 700, ஓல்டு அப்படின்னா 600. இது கொஸ்டின். பைலிங்கில் வேணும் அப்படின்னா அடிஷனலாக 100 நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். பே பண்ணுறதுமா இருக்கும், அவ்வளோதான். பட் ஆன்லைனில் பொறுத்தவரை நீ நியூவாக இருக்கலாம், ஓல்டாக இருக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. உனக்கு 400 rupees அப்படிங்கிறது சார்ஜஸ். ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான். ஓகே, 400 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 1200 கொஸ்டினை கொடுத்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா உண்மையே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, மணி டசன்ட் மேட்டர். ஸோ எஜுகேஷன் இஸ் ஏ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். நம்ம என்ன வந்து லேர்ன் பண்ணுறோமோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து 700 600 400 அப்படிங்கிறத பெருசாக மணியை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் நம்ம என்ன கற்றுக்குறோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ பயிற்சி எடுக்கிறோம், அதன் மூலமாக எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்று அங்கே வந்து தேர்ச்சி பெறுறதும் அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு மார்க்குடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கவுன்சிலிங் போனவங்கிட்ட கேளுங்க, அவங்க தெரியப்படுத்துவாங்க. உண்மை அது. ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா சொந்த மாவட்டத்திலே வேலை வாங்கியிருக்கலாம். ஒரு மார்க் கம்மியாக போட்டிருந்தா அகைன் பல டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ஒர்க் பண்ணணும். ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கவுன்சிலிங் உள்ளே போயிருப்போம். ஒரு மார்க் கம்மியாக போட்டதால கவுன்சிலிங்லேயே நம்பர் வந்திருக்காது. அப்போ வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைஞ்சவர்களுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஒரு கொஸ்டின் 1.5 மார்க். இப்போ ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய போட்டியாளர் யார் அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சினுடைய 200 வினாக்கள் தான் போட்டியாளர். மற்றபடி 20 லட்சமோ 30 லட்சமோ கிடையாது. ஓகே, அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஏ காம்படிட்டர், ஒன்லி ஃபார் 200 கொஸ்டின். அதைத்தான் நாங்கள் சொல்லுவேன். ஸோ மேக்ஸில் உங்களுடைய காம்படிட்டர்னா அந்த 25 கொஸ்டின், 25 கொஸ்டின் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி அட்டென்ட் பண்ணுறீங்க, தப்பு எப்படி திருத்துறீங்க, அகைன் வந்து என்ன நம்ம வந்து யூ ஷுட் லேர்ன், நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பொறுத்தவரை வீடியோ ஆர் பிடிஎஃப் அவைலபிள். ஒன்று வீடியோ கொடுப்பாங்க, இல்லைன்னா பிடிஎஃபாக கொடுப்பாங்க. அது நீங்கள் கிராச் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ சொல்லி பார்க்கலாமா? தேன் கணிதம்
டெஸ்ட் பேஜ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பாருங்க. ஸோ 25 கொஸ்டின் மேக்ஸ், 25 கொஸ்டின் ரீசனிங், மொத்தம் வந்து 50 கொஸ்டின், 1 hour அண்ட் 15 minutes. ஓகே. ஸோ தேர்வு 1 ஜூலை 1 ஆப்டிடியூட். ஸோ மேக்ஸில் வந்து எண்கள் தொடர்பான கணக்குகள், ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ரீசனிங்கில் அனலாஜி அண்டு கிளாசிஃபிகேஷன் அது கொடுத்துருக்காங்க. இந்த 2 சாப்டர் வந்து 25 + 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 25, டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது டெஸ்ட் 1. அது டெஸ்ட் 2 பாருங்கள், சுருக்குகளை பார்ட் 1. ரீசனிங்கில் கோடிங் அண்டு டீ கோடிங். டெஸ்ட் 3 பாருங்கள், சுருக்குகளை பார்ட் 2. ஸோ ரீசனிங்கில் எண் கணித பகுத்தறிவு, அரித்மெட்டிக்கல் ரீசனிங், இது டெஸ்ட் நம்பர் 3. அடுத்து பாருங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகே, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 1 இருக்கு. அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 2 இருக்கு. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்தவரை அது as per சிலபஸோட டாபிக் கொஸ்டின் மினிமம் எக்ஸாமில் 2 or 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு என்னது அதை பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ டெஸ்ட் நம்பர் 4லையும் எல்சிஎம் இருக்கு, 5லையும் இருக்கு. ரீசனிங் பொறுத்தவரை இங்கே நம்பர் சீரியஸ், ஓகே, இங்கே வந்து லெட்டர் சீரியஸ். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 டெஸ்ட் முடியுதா, 5 டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். முதல் 5 டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் பொறுத்தவரை தேர்வு 1 முதல் தேர்வு 5 வரை. ஓகே, 50 கொஸ்டின், 90 minutes. ஸோ இங்கே பாருங்க டைம் குறையுது, ரிவிஷன் மட்டும் உங்களுக்கு வந்து டைத்தை குறைக்கிறாங்க. ஓகே, 50 கொஸ்டின் 90 minutes. ஓகே, டைத்தை கூட்டுறாங்க. சரி, ரைட், ஓகே. ஓகே, இது ரீசனிங். அடுத்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 7 பொறுத்தவரை அகைன் எண்ணியல் ரீசனிங் வந்து பிக்சர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு நம்பர் 8 ஆப்டிடியூடு, விகிதம் மற்றும் விகித சமம். ரீசனிங்கில் டிஸ்டன்ஸ் அண்டு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு நம்பர் 9 வந்து ஏஜ் ப்ராப்ளம், பிளட் ரிலேஷன், இந்த 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தென் பசல்ஸ் அது கொடுத்துருக்காங்க. 11 வந்து ப்ராபபிலிட்டி தென் கேலண்டர் அது கொடுத்துருக்காங்க. 12 பாருங்க அகைன் ஒரு ரிவிஷன், 7 to 11 ஒரு ரிவிஷன், 50 மதிப்பெண்கள், 130 hours. ஓகே, தென் அடுத்து பாருங்க பெர்சன்டேஜ், டைஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிளாக்கு, தென் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டு, ஸ்கூல் புக் ரீசனிங்கில் 1. அடுத்து காம்பவுண்ட் டெஸ்ட், ஸ்கூல் புக் ரீசனிங் 2. அகைன் தனி வட்டி அண்டு கூட்டு வட்டி 2 சேர்த்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தனி வட்டி கொடுத்தாங்க, 2வது கூட்டு வட்டி கொடுத்தாங்க. இப்போ தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா தனி வட்டியும் கூட்டு வட்டியும் அதிகபட்சம் 3 to 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு என்னது அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்க ஒரு ரிவிஷன் முடிஞ்சோடனே டைம் அண்ட் ஒர்க், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இப்போ இந்த மாதிரி மெத்தடில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 ரேங்கிங். அடுத்து மென்சுரேஷன் 2D, அகைன் 3D, அகைன் 23 பாருங்க ஒரு ரிவிஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு 2 ஃபுல் டெஸ்ட், ஒன்று ஆகஸ்ட் 24, இன்னொன்று ஆகஸ்ட் 26. ஆகஸ்ட் 24, 26 2 நாள்லையும் 2 ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து 25 மதிப்பெண்கள், 40 நிமிஷம். ஓகே, 25 கொஸ்டின் 40 நிமிஷம். அஸ்பர் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஷெடியூல் உண்மையாக ரொம்ப சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரிதாக இருத்தல் வேண்டும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேஜ், இந்த பேஜில் என்ன பயிற்சி கட்டண விதிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பொறுமையாக எடுத்து நிதானமாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்லைன் டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் மாணவர்களுக்கு வினாத்தாள் டெஸ்ட் பிடிஎஃப் வெப்சைட் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். சிபிடி தேர்வு முறை கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மிக குறைவான பயிற்சி கட்டணம், வெறும் 400 ரூபா தான். ஓகே, ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஜாயின் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆஃப்லைனில் நீங்கள் டைரெக்டாக பிரான்ச்சில் போய் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 700, அகைன் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 600. இதுதான் ஃபீஸ். இல்லை எனக்கு வந்து கொஸ்டின் பைலிங்கில் வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கூட 100 ரூபா பே பண்ணணும். இல்லை நான் வந்து ஆன்லைனில் தான் அனுப்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 400 ரூபா, நியூ அண்ட் ஓல்டு பைலிங்கில் கொஸ்டின். ஓகேவா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. விசிங் யூ த ஆல் த வெரி பெஸ்ட். டேப் எஜுகேஷன் சர்வீஸ் ஸ்கேன் அண்ட் பே, இது QR கோடு, இதில் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிடலாம். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய 87 பிரான்ச்சுடைய கான்டாக்ட் நம்பர். உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ரைட், ஓகே. ஸோ லிசன், அப்போ நாம் இந்த ஒரு லைவில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு டெஸ்ட் பேஜ். அந்த டெஸ்ட் பேஜ் பேர் என்ன அப்படின்னா தேன் கணிதம். இந்த டெஸ்ட் பேஜில் 25 டெஸ்ட்டு, 1200 ப்ளஸ் கொஸ்டின்ஸு, 2 months டியூரேஷன். ஏன் 2 months டியூரேஷன் அப்படின்னா, நமக்கு ஆகஸ்ட் 26 முடியுது, செப்டம்பர் 6 வந்து குரூப் 1 எக்ஸாம். அந்த குரூப் 1 எக்ஸாமுக்குள்ள நீங்கள் மேக்ஸில் தன்னிறைவு அடையணும், 25 out of 25 வாங்கணும், முழு மதிப்பெண்களை வாங்கி நீங்கள் உங்களுக்கு கனவு பணியான அரசு பணி பெறணும் என்ற நோக்கத்துக்காண்டி தான் இது 2 months டியூரேஷனில் இந்த பேஜ் வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் மேக்ஸ் 25, ரீசனிங் 25, ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு 5 டெஸ்ட் முடிஞ்சோன்னு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 ஃபுல் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வீடியோ ஆர் PDF உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஆஃப்லைன் ஆன்லைன் 2 மோட்லேயும் இது இருக்குது. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரீசனிங் பொறுத்தவரை அஸ் சிலபஸும் கவர் ஆகுது, அகைன் ஸ்கூல் புக்குள்ள ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. மேக்ஸ் பொறுத்தவரை சிலபஸும் கவர் ஆகுது. அதை தாண்டி ஒரு முக்கிய தலைப்பிலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே தேன் கணிதம் தேன் போல ரொம்ப இனிமையாக இருக்குது. ஸோ மாணவ செல்வங்கள், இந்த பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கனவு பணியான அரசு பணியை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறத உங்களோட கேட்டுக்கிறேன். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதையெல்லாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அனைவரும் அரசு பணியை பெற டாப்புடன் கைகூறுங்கள். நன்றி, வணக்கம்.